வணக்கம், வெல்கம் டு கோவை குக்கரி. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம குடல் வறுவல் எப்படி பண்ணான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு 1/4 கிலோவில் ஒரு 300 கிராம் அளவுக்கு குடல் வாங்கியிருக்கிறோம். ஒரு 4-5 தடவை தண்ணியில் சுத்தமாக கழுவிட்டு அதுக்கப்புறம் சுடு தண்ணி வச்சு சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உப்பும் மஞ்சத்தூளும் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லைன்னா அது வாசம் வரும். இப்போது குக்கரில் நம்ம குடலை வடிச்சிட்டு போட்டிருக்கிறோம். அது கூட ஒரு 50 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்குறேன். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு தக்காளியை இந்த மாதிரி நான் கசக்கி விட்டு புளிஞ்சு விட்டுருக்குறேன். நீங்கள் பொடி பொடியாக கூட கட் பண்ணி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் சாம்பாருக்கெல்லாம் நம்ம செய்வோம்ல, அதை ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன். எனக்கு தீர்ந்ததுக்கப்புறம் அது ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூன். ஏற்கனவே மஞ்சள் தூளில் தான் நம்ம கழுவி வச்சுருக்கோம், இருந்தாலும் போட்டுக்கலாம். அப்புறம் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன், கொத்தமல்லி தூள். அதுக்கப்புறம் கரம் மசாலா தூள், கறி மசால் தூள் ரெண்டுமே ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். அதுலேயே கொஞ்சம் தண்ணி விடும். நம்ம அளவாக ஒரு டம்ளர் அளவுக்கு சேர்த்து ஈவனாக பண்ணி விட்டுட்டு ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு ஒரு 5 விசில், குக்கர் மூடி ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. கருவேப்பிலையும் 2 போட்டுக்கலாம். இதுக்கு ஒரு வெந்ததுக்கப்புறமா ஒரு கடாய் வச்சுக்கோங்க. குக்கரில் 5 விசில் வெந்ததுக்கப்புறமா இது இரும்பு கடாய் வச்சுக்கோங்க. அயன் கண்டென்ட்டு ஜாஸ்தியாக இருக்கும், உங்களுக்கு டேஸ்ட்டும் நல்லா கிடைக்கும். நம்ம குக்கிங் ஆயில் ஊற்றிட்டு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டுக்கலாம் தாளிக்கிறதுக்கு. இப்போ சின்ன வெங்காயம் இனி ஒரு 50 கிராம் அது போட்டு பொடி பொடியாக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறோம். அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இரும்பு ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் இரும்பு பாத்திரத்தில் சமைக்கிறது ரொம்ப நல்லது. மேக்ஸிமம் இரும்பு பாத்திரம், மண்பானையை யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம ரொம்ப நல்லது உடம்புக்கு, அதனால் அதை போட்டுக்கலாம். இப்போ ஆனியன் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கலாம். மிதமான தீயிலேயே வதக்கிக்கோங்க, நல்லா டேஸ்ட் ரொம்ப நல்லா கிடைக்கும் இந்த இரும்பு பாத்திரத்தில் சமைக்கிறதுனால. அதுக்கப்புறமா ஒரு அரை விரல் கட்டை அளவுக்கு, பெருவிரல் இருக்குல்ல, அதில் ஒரு அரை விரல் கட்டை அளவுக்கு இஞ்சியும் ஒரு 5 பூண்டையும் நசுக்கி வச்சுக்கலாம். அது நசுக்கினதை எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். ஏற்கனவே அதுலேயும் நம்ம இஞ்சி பூண்டு சேர்த்துருக்குறோம், ஆனால் இது அரைக்காமல் சும்மா தட்டிக்கோங்க. தட்டி நசுக்கி சேர்த்துக்கலாம். நல்ல வாசனையாகவும் நல்ல ஃப்ளேவராகவும் நல்லா இருக்கும். இது போட்டு வதக்கிட்டு நம்ம குக்கரில் இருக்கிற குடல் வெந்ததை எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், நம்ம 1 டம்ளர் தான் தண்ணி வச்சோம். அந்த 1 டம்ளர்லேயே ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் தண்ணி. 5 விசில் விட்டதுக்கப்புறம் கூட இப்போ வதக்கியாச்சு. இந்த ஸ்டேஜ் வந்தோடனேவே நம்ம குக்கர்லேருந்து அந்த வெந்த குடல் குழம்பு அப்படியே அந்த கிரேவியோடு ஊற்றிக்கலாம். அப்படியே நம்ம வேக வைக்க இதோட சேர்ந்து அது நல்லா சுருண்டு வரும். வேணும்னா ட்ரையாக வேணும்னா மறுபடியும் கூட கொஞ்சம் சுருட்டி எடுத்துக்கலாம். செமியாக இருந்ததுன்னா செமி கிரேவி மாதிரி பண்ணினாலும் பண்ணிக்கலாம். செமி கிரேவினா சாப்பாட்டுக்கெல்லாம் பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். சைடாக வச்சுக்கோன்னா நல்லா வதக்கி ட்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த தண்ணியெல்லாம் சுண்டுற அளவுக்கு நம்ம ஒரு 10 நிமிஷம் வேக விட்டோம்னாவே சுண்டிக்கும். இந்த அளவுக்கு நல்லா வேகட்டும் ஒரு 10 நிமிஷம். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த மாதிரி கொதிக்க ஆரம்பித்ததுலேருந்து ஒரு 10 நிமிஷம் ஆகணும்னு வைங்க.
நம்ம இந்த அளவுக்கு சுருண்டு வந்துருச்சு. இந்த பதத்துலேயும் இறக்கிக்கலாம், இல்லைன்னா ட்ரையாக விட்டு கூட ட்ரையாக எடுத்துக்கலாம். இது வந்து சாதத்துக்கு பிணைஞ்சி சாப்பிட்டுக்கலாம். அதனால் நான் இந்த அளவாகவே, இதை விட எனக்கு கொஞ்சம் தண்ணி குறைஞ்சோன்னேவே நான் எடுத்துகிற போகிறேன். நீங்கள் எந்த மாதிரி வேணுமோ அந்தளவுக்கு ட்ரையாக வேணும்னா ட்ரையாக விட்டு எடுத்துக்கோங்க. நீங்கள் இதை வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இதோட நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.